ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருது ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் படி யாருக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது, ஜாக்பாட்னா நிறைய காசு பணம் யாருக்கு வருது, அதிர்ஷ்டங்கள் யாருக்கு வருது, ஆசை அபிலாசைகள்லாம் எந்த ராசிக்காரங்களுக்கு நிறைவேற போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தான் நம்ம சொல்றோம். ஆனா உங்களுடைய ஜாதகத்துல தனிப்பட்ட, அதாவது லக்னம் என்னவோ அதுல என்ன திசா புத்தி கிரக நிலைகள் இது எல்லாமே வச்சுதான் நம்ம 100% அக்யூரேட்டான பலன்களை சொல்ல முடியும். இருந்தாலும் இப்ப நான் சொல்லக்கூடியது கோச்சார கோள்களுடைய நிலையை வச்சுதான் நம்ம சொல்ல போறோம். கோச்சாரத்துடைய பலன்கள் தான், ராசி பலன்கள் தான் நம்ம சொல்ல போறோங்க. ஃபர்ஸ்ட் காசு பணம் அப்படிங்கிறது ஜாக்பாட்னா என்ன அப்படின்னா, நீங்க லாட்ரி புதையல் அந்த மாதிரி விஷயங்களை நான் என்கரேஜ் பண்றது இல்ல. ஆனாலும் அதிர்ஷ்டம், நீங்க ஒரு உழைப்பு போட்டுட்டே இருப்பீங்க, ஆனா எதிர்பார்க்காம இருப்பீங்களா, அந்த டைம்ல திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் நான் சொல்றேன். அதே மாதிரி எதிர்பார்க்காத ஒரு வருமானம், நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் டக்குன்னு நடந்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி இந்த வருடம் எந்தெந்த ராசிகளுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவா இதை நான் எதை பேஸ் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா, காசு பணம் தான் ஃபர்ஸ்ட், பொருளாதார ரீதியா தான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன். பொருளாதார ரீதியா அப்படின்னா என்னன்னா, 11ஆம் இடம்ங்கிறது தான் நிறைய லாபங்கள் நமக்கு வரக்கூடிய வருமானங்கள். அதாவது குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை அப்படின்னாலே 11. 11 அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசைகளை குறிக்கக்கூடிய இடம், அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய இடம், லாபத்தை குறிக்கக்கூடிய இடம். 2ஆம் இடம்ங்கிறது என்னன்னா வருமானம், தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. சோ இதுல கிரக நிலைகள் சுப கிரகங்கள் அசுப கிரகங்களா இருந்தாலுமே அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். சரி, ஃபர்ஸ்ட் இதுல எந்த ராசி அப்படின்னா ரிஷப ராசி தான். ரிஷப ராசிக்கு நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னன்னா, 11 கூடையவர் 2ஆம் இடத்துல இருக்காரு வருடம் பிறக்கும் போது. அதுக்கப்புறம் அந்த குருவே என்ன ஆகுறாரு அப்படின்னா 3ஆம் இடத்துக்கு போறாரு. 3ஆம் இடத்துக்கு போய் 9ஆம் இடத்தை பாக்குறாரு, 7ஆம் இடத்தை பாக்குறாரு, 11ஆம் இடத்தை பாக்குறாரு, லாபஸ்தானத்தை பாக்குறாரு. லாபஸ்தானத்துல உங்களுக்கு என்னன்னா 9, 10 கூடியவர் தர்ம கர்மாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி, நல்ல ராஜ யோகத்தை தரக்கூடிய சனி உங்களுக்கு எங்க இருக்காரு, 11ஆம் இடத்துல இருக்காரு. இது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம். அது மட்டும் இல்லாம ராகு டிசம்பருக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு வரப்போகுது. 10ல இருந்தாலும் ராகு நன்மைகளைத்தான் செய்யும். அதே மாதிரி 9க்கு என்னது, ராகு வரப்போறாரு, கேது 3ஆம் இடத்துக்கு வராரு. இது எல்லாமே என்னன்னா நல்ல கிரக நிலைகள். இந்த வருடம் ரிஷப ராசிக்கு மட்டும் நல்ல ஜாக்பாட் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. 100% உங்களுக்கு நல்ல பலன்கள், தொட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். நல்ல காசு பணம், நல்ல வருமானம், தொழில் மூலியமா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அதிர்ஷ்டம்ங்கிறது நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நிறைவேறி மன மகிழ்ச்சியோட இந்த வருஷம் இருப்பீங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு, ராஜ யோக அமைப்பு இருக்கு, லாபம் இருக்கு, பணம் பல வகைகள்ல இருந்து வரக்கூடிய அமைப்புகளும் இருக்கு உங்க ராசிக்கு. அடுத்தது எந்த ராசிக்கு அப்படின்னா கன்னி ராசிக்குங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல குரு வராருங்க. லாபஸ்தானத்துக்கே குரு உச்சம் பெறாரு. யாருக்காவது குரு தசை நடக்குது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல எனக்கு பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல அமைப்புகள் வரும். குரு தசை நடக்கிறவங்களுக்கு நல்ல யோகங்க. ராகு தசை நடந்தாலும் செம அதிர்ஷ்டம். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு ராகு வராரு, 11ல கேது வராரு. 5ல ராகுங்கிறது திடீர்னு அதிர்ஷ்டம். எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஒரு சொத்துகள் வரும், எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் வரும், ஒரு ஜாக்பாட் அடிக்கும், லாட்டரி அடிக்கக்கூடிய யோகம், உழைக்காத வருமானம்லாம் இந்த 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு தான் செய்யும். அது மட்டும் இல்லாம 7ஆம் இடத்துல சனி திக்பலமா, கண்ட சனியாக இருந்தாலும் திக்பல சனியா உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா அவர் 5 கூடையவர் 7ல இருக்காரு. அதனால நல்ல அமைப்பு. அவர் 9 பாக்குறாரு, பாக்கியத்தையும் பாக்குறாரு. அதனால உங்களுக்கு சனி மூலியமாவும் நல்ல வருமானங்கள் வரப்போகுது. குரு அள்ளி கொடுக்க போறாரு. 11ஆம் இடத்துல உச்ச பலம் பெறும்போது அவரு நிறைய நன்மைகளை செய்வாரு. ஆசை அபிலாசைகள் எல்லாம் நிறைவேறும். நினைச்ச காரியங்களை நீங்க சாதிக்க முடியும். இவ்வளவு நாள் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அத்தனை விஷயங்களும் சாதிக்க முடியும். தொட்டது எல்லாமே உங்களுக்கு வெற்றியா முடியும். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்க எழுதி பார்த்து ஒவ்வொன்னா டிக் பண்ணிட்டு வரக்கூடிய ஆண்டு தான் இந்த ஆண்டு. வீடு வாங்கணும், சொந்த பிசினஸ் செய்யணும், கடனை அடைக்கணும், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் யாருக்கு இருக்கு அப்படின்னா கன்னி ராசிக்கு இருக்கு. கன்னி ராசி எப்பவுமே நல்ல உழைப்பாளிகளாக இருப்பீங்க, இன்டெலிஜென்ட்டா இருப்பீங்க. ஒரு விஷயத்த செய்யும்போது பல தடவை யோசிச்சு செய்யக்கூடிய நபர்களாவும் இருப்பீங்க. இந்த வருடம் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சக்சஸா ஆக போகுது. மிகப்பெரிய லெவல்ல ஒரு நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. நீங்க நினைச்ச அத்தனை விஷயமுமே, நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நினைச்சீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். காசு பணம் நல்லா வருங்க.
செம அதிர்ஷ்டம். கன்னி ராசிக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டம், நல்ல ஜாக்பாட் இதுதான் உங்களுக்கு. இதுக்கு அடுத்தது என்ன ராசி அப்டின்னா, துலா ராசிக்கு இருக்குங்க. துலா ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல குரு வரப்போறாருங்க. ஜூனுக்கு அப்புறம் 10ஆம் இடத்துல உச்சமாகுறாரு. தொழில் ஸ்தானத்துல வந்து உச்சமாயி 2ஆம் இடம் வருமானத்த பார்க்க போறாரு. அது கூட என்னன்னா, 4ஆம் இடத்துக்கு ராகுவும், 10ஆம் இடத்துக்கு கேதுவும் வரப்போகுது. இந்த இது ரொம்ப நல்ல அமைப்பு. 10ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரு, கேது சேர்ந்த அமைப்பு. 4ஆம் இடத்துல ராகு, அதே மாரி 6ஆம் இடத்துல சனி. 6ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறது வெற்றிய குறிக்கக்கூடியது. உங்களுக்கு 4, 5 குடையவர் 6ல போம்போது, ஒரு அதிர்ஷ்டம், வெற்றி, நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகத்துல மிகப்பெரிய லெவல்ல ஒரு ப்ரமோஷன், சேலரி இன்கிரிமென்ட், நீங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கா இந்த ஜாப் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வேலையில அற்புதமான விஷயங்கள் கிடைக்கும். தொழில்லயும் நல்ல வளர்ச்சி அடைய முடியும். நல்ல இன்கம் அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு. துலா ராசிக்காரங்களுக்கு நல்ல இன்கம். அதுவும் தொழில் மூலியமா இந்த உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குது. ஏற்றுமதி, இறக்குமதியும் நல்ல அமைப்புகள உங்களுக்கு குடுக்கும். 4ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு நல்ல அமைப்புகள செய்வாரு. உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சிய குடுத்துருவாரு. துலா ராசிக்காரங்களுக்கும் நல்ல வருமானம், நிரந்தரமான வருமானம். ஏன் அப்படின்னா 10ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று, உச்ச பார்வையோட வருமான ஸ்தானத்த பார்ப்பாரு. உத்தியோக ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதனால நல்ல வருமானங்கள். அதே மாரி 4ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அதாவது சொத்து பத்தெல்லாம் வாங்கி போடக்கூடிய அமைப்புகள் இந்த துலா ராசிக்கு உறுதியாக இருக்கு. அடுத்த ராசி என்ன அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இந்த 2026 தமிழ் புத்தாண்டு அமைப்புப்படி 7ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெறுறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. 2ஆம் இடத்துல ராகு. ராகு வந்து 2ஆம் இடத்துல இருந்தாலே பணம் பல வகைகள்ல இருந்து உங்களுக்கு வருமானம்ங்கிறது உறுதியாக இருக்கு. அது போக 7.5 சனியும் முடிஞ்சிருச்சு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல அமைப்புகள குடுப்பாரு. பாக்கிய ஸ்தானத்த பார்க்குறாரு. குருவும் உங்களுக்கு வந்து என்னன்னா 11ஆம் இடத்த பார்க்குறாரு. 7ல இருந்து 11 பார்க்குறாரு. லாபஸ்தானத்த பார்க்குறாரு. திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் ஜாக்பாட். அதாவது பெண்கள் அப்டின்னா நல்ல ஆ இந்த நகை சேர்க்கிறது இருக்கு இல்லைங்க. அதாவது நல்ல ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. தங்கம் வாங்கி சேர்க்கிறது, நீங்க ஒரு வண்டி வாங்குறது, லக்ஸூரியான விஷயங்கள்லாம் பண்றது, முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நிலம், வீடு கட்டுறது இந்த மாரி அமைப்புகள் வரும். ஒரு புதுசா ஸ்டார்ட் அப் பண்றது, இது மாரிலாம் உங்களுக்கு வரப்போது. 7ஆம் இடத்துல உச்சபலம் பெறனால, பார்ட்னர்ஷிப் வழி ஆதாயம், கணவனால் ஆதாயம், மனைவியால் ஆதாயம்லாம் கட்டாயம் உண்டு. காசு, பணம், திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாமே கிடைக்கும். ஜாக்பாட், புதையல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது எல்லாமே தானா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கூடுதலா கொஞ்சம் உழைப்பு மட்டும் போடுங்க. லாபஸ்தானத்த குரு பார்க்கிறது, உச்சபலம் பெற்று பார்க்குது. அதே மாரி தன்னுடைய சுய வீட்ட 3ஆம் வீட்டையும் பார்க்குது. கொஞ்சம் அலைச்சிங்க அதாவது கொஞ்சம் அலையிற மாரி வரும். ஆனா, அது எல்லாமே நல்ல ஆதாயமா முடியப்போது. வருமானம்ங்கிறது பல வகைகள்ல இருந்து வரும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பல வகைகள்ல வருமானம், வெளிநாட்டு வருமானம் குடுக்கும். நல்ல லாபங்கள குடுக்கும். திடீர்னு எதிர்பாராத வகையில இருந்து உங்களுக்கு வருமானங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ராசிப்படி பொது பலன்கள் தான். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.